வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டன் வந்துட்டு எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அது மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியும் வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த மட்டனை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் அந்த தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து மசாலாவோட நல்லா ஊறட்டும். அப்படி பண்ணும்போது கறி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, விசில் வரும்போது மேலே பொங்கி வரும் குக்கருக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதும் 2 மிளகாய் வத்தல், இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய கூட போடுறதுன்னா போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டனை அந்த தண்ணியோட சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.